தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது இறைவேண்டல். இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தரலும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 29 முதல் 30 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திரு இருதய பக்தியை பற்றி லூகாஸ் எட்லின் என்கிற இறையியலாளர் கூறுகின்ற கருத்துக்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். சிலுவையில் நமது தெய்வீக மீட்பர் பட்ட பாடுகளும் மரணமும் அவருடைய திரு இருதயத்தின் அன்பை திருப்திப்படுத்தவில்லை. தம்முடைய விண்ணக தந்தையிடம் ஏறிச் செல்லவிருந்தபோது அவருடைய எல்லையற்ற வல்லமையும் ஞானமும் அவர் தம் தந்தையுடன் விண்ணகத்தில் இருக்கவும் அதே நேரத்தில் தம்முடைய அன்பு பிள்ளைகளுடன் பூமியில் இருக்கவும் ஒரு வழியை கண்டுபிடித்ததன் விளைவாக திரு நற்கருணையை அவர் ஏற்படுத்தினார். திரு நற்கருணை என்பது இந்த தெய்வீக கண்டுபிடிப்பின் தொடர்ச்சியே ஆகும். அது இயேசுவின் பாடுகளுக்கு முன்பு அவருடைய திரு இருதயத்தை பற்றிய எரியும் அன்பின் கடைசி மற்றும் மாபெரும் வெளிப்பாடாக இருந்தது. நம்மை அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன் என்ற தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக அவர் நமக்கு விட்டு சென்ற கடைசி மரபுரிமையாக அது அமைந்தது. இயேசுவின் இதயம் அருட்கொடைகளின் சுரங்கமும் புதையல் மாளிகையுமாகும். ஆயினும் நம் ஆண்டவர் தம் இதயத்தை வணங்குபவர்களுக்கு ஆன்மீக அருட்கொடைகளை மட்டுமல்ல, எல்லா துன்பங்களிலும் உதவியையும் ஆறுதலையும் வாக்களித்துள்ளார். எவ்வளவுதான் மனமுடைந்து கைவிடப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு மனித ஆன்மாவும் தெய்வீக இதயத்தில் அமைதியையும் ஆறுதலையும் காண தவறாது. எந்த ஒரு துயரமும் அவ்வளவு கசப்பானதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் இருக்கிறது. ஆனால் திரு இதயம் அனைத்தையும் சிறந்த முறையில் மாற்றி வழிநடத்த முடியும். இயேசுவின் திரு இருதயம் என்பது கடவுளின் அன்பின், கடவுளின் சாயலின், பாவிகள் மீது கடவுள் காட்டும் மென்மையான இரக்கத்தின் எல்லையற்ற சமுத்திரமாகும். திரு இருதயம் நமது எல்லா தேவைகளுக்குமான பரிகாரங்களை கொண்டுள்ளது. மேலும் அது எக்காலத்திற்கும் நித்தியத்திற்கும் நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். நமது துன்பங்களிலும் நமது துயரங்களிலும் நமது தேவைகளிலும் நாம் அமைதியையும் ஆறுதலையும் உதவியையும் தனியாக காணக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல மறந்துவிட வேண்டாம். அதுவே இயேசுவின் புனித இதயமாகும். இயேசுவின் திரு இருதயம் என்பது இறைவனின் அன்பு, இறைவனின் இரக்கம், பாவிகள் மீது அவர் காட்டும் மென்மையான பரிவு ஆகியவற்றின் எல்லையற்ற கடலாகும். இயேசுவின் திரு இருதயம் நமது எல்லா தேவைகளுக்குமான பரிகாரங்களை கொண்டுள்ளது. மேலும் அது காலத்திற்கும் நித்தியத்திற்கும் நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். நமது துன்பங்களிலும் நமது துயரங்களிலும் நமது தேவைகளிலும் நாம் அமைதியையும் ஆறுதலையும் உதவியையும் தனியாக காணக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல மறந்துவிட வேண்டாம். அதுவே இயேசுவின் மதுரமான திரு இருதயமாகும். ஆகவே அருள்கொடைகளின் ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த திரு இருதயத்தில் நாம் சென்று நாம் ஆறுதலையும் வேதனைகளில் துன்பங்களின் மத்தியிலே அமைதியும் இளைப்பாறுதலையும் காணும்படியாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களை அந்த திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்கள் மேல் கிருபையும் இரக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தந்தையே, உம்மை நன்றியோடு துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். நீர் எமக்கு செய்த அனைத்து நலன்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உழைப்பதாலோ அல்லது திறமையோடு செயல்படுவதாலோ எங்களுடைய அறிவு ஆற்றலினாலோ உடல் பலத்தினாலோ அல்ல, மாறாக நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பதால்
உம்முடைய கிருபையை தயவை அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருப்பதால் நாங்கள் மகிழ்வோடு நிறைவோடு ஆபத்துக்கள் ஏதுமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கமும் கருணையும் எங்களை தாங்கவில்லை என்றால் நாங்கள் என்றோ மண்ணோடு மண்ணாக மக்கி இருப்போம். உம்முடைய இந்த அளவில்லாத இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. அன்று பாலை நிலத்திலே மக்கள் அறிந்திராத விண்ணக மன்னாவால் அவர்களை உண்பித்து வாழ வைத்து கொண்டிருந்த நீர் இன்று எங்களுக்கு வார்த்தை என்னும் மன்னாவால் அனுதினமும் வாழ வழிவகுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். மன்னாவை உண்டோர் எல்லோரும் புதிய ஆற்றல் பெற்று பாலை நிலத்தை கடந்ததைப் போல உம்முடைய வார்த்தையை அனுதினமும் உண்டு எங்கள் பாலை நில வாழ்க்கை அனுபவங்களை கடந்து செல்ல எங்களுக்கு ஆற்றல் தாரும். உமது வார்த்தை உம்மை நம்பினோரை வாழ வைக்கிறது, பாதுகாக்கிறது, வழிநடத்துகிறது, விடுதலை தருகிறது, சுகம் தருகிறது என்பதை உணர்ந்து அதை அனுபவித்து தினம்தோறும் உமது வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ விடுதலை அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எம்முடைய அன்பு பிள்ளைகள், என் உடன் பிறந்தோர், என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்து உறுப்பினர்கள் யாவருக்கும் இந்த வார்த்தையின் வல்லமையும் உமது இருதயத்தின் இரக்கமும் இன்று அளவில்லாமல் பொழியப்படுவதாக. அவருடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும், பொருளாதார நலன்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தப்படவும், கடன் தொல்லைகளிலிருந்தும் மான பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீர் அவர்களுக்கு விடுதலை தருவீராக. உமது தெய்வீக அன்பின் கருணையினால் இன்று பிரிந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்தும் இணைக்கப்படவும், இன்னும் சண்டை சச்சரவுகளோடு தங்கள் வாழ்க்கையை தனிமையில் நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய இருதயத்தில் அமைதியும் சாந்தமும் விளங்கும்படியாக உமது நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எம் அன்பு குழந்தைகள் கல்வி முயற்சியிலே அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சியிலே நீர் அவர்களோடு இருந்தவர்களை ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதுமாக இந்த கல்வி ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.